ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தை நிறைய கடந்து செல்வோம். கடந்த 2 நாட்களாக நம்ம ஒரு தொடர்போதனை அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன வெற்றிகரமான எதிர்காலம் என்கின்ற ஒரு தொடர்போதனையின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விக்டோரியஸ் ஃபியூச்சர். இந்த தொடர்போதனை குறிப்பாக நாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த தொடர்போதனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி பெற்ற ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. பாருங்கள், நம்புறீங்களா? நிச்சயமாக நம்புங்க. இருக்கு, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அவரை நம்புங்க. நீங்கள் அவரை நம்பினா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பாருங்க. ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நிறைய கடந்து செல்வோம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கு. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் டே 1ல. டே 2ல என்ன பார்த்தோம்னா, கடவுளை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னா அவரோடு கூட நம்ம உறவுல இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வெற்றிகரமான அல்லது வெற்றி பெற்ற ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நான் கடவுளோட உறவுல இருக்கு. நீங்க சொல்றீங்க இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு சொல்றீங்க, அந்த கடவுளோட நான் எப்படி பிரதர் உறவுல இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஒரு 3 காரியங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பாருங்க, இந்த 3 காரியத்தை நீங்க பண்ணும் போது தான் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு உறவு உண்டாகுது. பாருங்க, நார்மலா நம்ம மற்றவங்கிட்ட இருக்கும் போது கூட எதன் பேசிஸ்ல வச்சு நம்ம அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் வைக்கிறோம்னா, இந்த 3 காரியங்களின் அடிப்படையில் வச்சுதான் அவங்களுக்குள்ள பாருங்க நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே போறோம். பாருங்க, அப்போ இந்த அடிப்படைகளை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும், நீங்க கடவுளோட நீங்க உறவு கொள்ள முடியும். பாருங்க, ரொம்ப முக்கியம். என்ன 3 காரியங்கள் மூலம் நம்ம கடவுளுடன் உறவு உண்டாக முடியும்னா, முதல் காரியம் நம்பிக்கை. 2வது என்னவா, அன்பு. 3வது என்ன, நேரம் மற்றும் உரையாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித் டைம் அண்ட் டு கம்யூனிகேட் அவர் கூட பண்ணணும். பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு காரியம் முக்கியம். என்ன, கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நீங்க அவரோட கூட உறவுல இருக்கணும். ஓகே, அந்த உறவு எப்படி பிரதர் நான் கொள்றதுன்னா, அந்த உறவு என்ன 3 அடிப்படையின் தன்மையில் செயல்படுதுன்னு பார்க்கணும். ஒன்று என்ன, நீங்க நம்பிக்கை வைக்கணும் அவர் மேல. அவர் கூட உறவு கொள்ளணும், முதல்ல என்னங்க பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும். பாருங்க, உலகத்திலேயே நம்ம அப்படிதான் பண்றோம். போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பிக்கை வைப்பீங்க அந்த ஃப்ரெண்டு மேல. ஆமா, ஓகே இவர் நல்ல ஃப்ரெண்டு தான், ஓகே இவனை நம்பலாம் அப்படின்னு, அப்படிதானங்க. 2வது என்ன பண்ணுவீங்க, அந்த ஃப்ரெண்டு மேல நீங்க அன்பு வைப்பீங்க, லவ் பண்ணுவீங்க அந்த ஃப்ரெண்டை, ஓகே அப்படின்னு சொல்லி. 3வது என்ன பண்ணுவீங்க, இந்த 2 காரியம் நடந்த பிறகு என்ன பண்றீங்க, 3வது அந்த நண்பர் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ரொம்ப நிறைய கம்யூனிகேஷன் பண்றீங்க. பாருங்க, அப்போ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. பாருங்க, கடவுள்கிட்டயும் பாருங்க, நம்ம கடவுளுடன் உறவாடுறது என்ன, கடவுளை தெரிந்து கொள்வது எப்படிங்க, நீங்க அவரோடு கூட உறவுல இருக்கணும், நல்ல உறவுல இருக்கணும். நல்ல உறவு எப்படி உண்டாகுது, இந்த 3 காரியத்தின் அடிப்படையில் உருவாகுது. ஒன்று என்ன, நீங்க நம்பிக்கை வைக்கணும். 2வது என்ன, நீங்க அன்பு செலுத்தணும். 3வது என்ன, நீங்க அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, கடவுளும் நம்முடன் உறவு கொள்ள இந்த மாதிரி அடிப்படைகளை செய்தாராம் பைபிள் சொல்லுது. நீங்க என்ன பிரதர், ஆச்சரியமா இருக்கும் சிலருக்கு. என்ன பிரதர், கடவுள் என் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு அவர் இதெல்லாம் பண்ணாரா, என் மேல நம்பிக்கை வச்சாரா, என் மேல அன்பு வச்சாரா, என் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாரா, எப்படி பிரதர் புரியல. பாருங்க, அதான் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, எப்படி பண்ணாரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி, பாருங்க கடவுள் மனுஷனா இருந்தாரு, மன்னிக்கணும், கடவுள் பாருங்க அவர் மனிதனா இந்த பூமிக்கு என்ன பண்றாரு பாருங்க, நம்ம கூட உறவு உண்டாக்க அவர் ஆசைப்படுறாரு. பாருங்க, அவர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்கலாம், அது எப்படி பிரதர்? ஆமாங்க, கடவுள் மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, சில பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி மனுஷனா வந்தாரு, நம்ம கூட உறவில், நம்ம கூட அவர் கான்டாக்ட்ல இருக்கணும். நீங்களும் நானும் அவர் கூட உறவுல ஈடுபடுறதுக்காகவே பாருங்க கடவுள் மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. என்ன, கடவுள் உங்களுக்கு முன்னாடியே, நீங்க அவர் கூட உறவு வைக்கிறதுக்கு முன்னாடி அவரு கூட உறவு வச்சிட்டாரு. அதான் உண்மை. பாருங்க,
முதல்ல நம்ம மீது நம்பிக்கை வச்சாராமா. பைபிள் சொல்லுது பாருங்க, நம்ம அவரை விசுவாசிக்கணும், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறார் பாருங்க. அதான் ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார் எப்படி சொன்னார், உங்களை நம்புகிற தேவனை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கடவுள் உங்களை நம்புறாருங்க, உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுங்களா? ஆதாம் மேல வச்சார் நம்பிக்கை. ஆக்சுவலா ஆதாம் என்ன பண்ணா, இழந்தான் அதை பாருங்க. 1 தீமோத்தேயு 2:4 பைபிள் எப்படியா சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும், அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஆங்கில வேதாந்தத்துல சில மொழிபெயர்ப்புல டிசைர்னு வருது. டிசைன் என்ன, அவர் மேல ஒரு அபார விதமான ஒரு விருப்பம், ஒரு நம்பிக்கை வச்சுட்டாருங்க. என்ன, எல்லாரும் ஏத்துக்கணும், எல்லாரும் என்ன நம்பணுமே. ஆனா பாருங்க, இன்றைக்கு அவர் நம்மளை நம்புறாரு, என்னை இவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, நம்ம அவரை நம்ப மாட்டோம் சில டைம்ல. ரொம்ப முக்கியம். அப்போ கடவுளுடன் உறவாடுறதுக்கு என்ன, கடவுள் நம்மளை நம்புறாரு பாருங்க. அப்போ நீங்களும் கடவுளுடன் உறவாட நீங்க என்ன பண்ணணும், நீங்க அவரை நம்பணும் பாருங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் பாருங்க. நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்ப்போம், நம்ம எப்படி கடவுளை நம்பணும், நம்ம எப்படி அன்பு செலுத்தணும், நம்ம எப்படி அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த காணொலியில பார்ப்போம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். என்ன, கடவுள் நம்ம கூட உறவுக்குள்ள அவர் நம்மளை இந்த அடிப்படைகளாக செஞ்சாராமா. என்னென்ன, நம்ம கூட உறவுக்குள்ள நம்ம மீது நம்பிக்கை வச்சாராமா பாருங்க, நம்ம மீது அன்பு வச்சாருன்னு சொல்லப்படுது பாருங்க. யோவான் 3:16 எப்படியா சொல்லப்படுது. என்ன, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுது. எவ்வளவாய்னா சொல்ல, அந்த இவ்வளவாய் போட்டாங்க, எவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னு போடல பாருங்க. அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. 1 யோவான் 4:10 இப்படியே சொல்லப்படுது பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட உறவு வைக்கிறதுக்காக அவர் நம்ம கிட்ட அன்பு வைக்கல, நம்ம அன்பு வைக்கல பாருங்க. அவர் நம்ம கிட்ட உறவு வைக்கிறதுக்காக அவர் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க. அவரே முதல்ல வந்துடுறாருப்பா, நான் தான்ப்பா உங்களை தேடி வந்துடுறேன், நான் உங்களை முதல்ல உறவு வைக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. இப்படி சொல்லப்படுது 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என்ன, அன்பே எப்படி உண்டாகுதான், அவரு நம்ம மீது வைத்த அந்த ரிலேஷன்ஷிப் அவர் எதிர்பார்க்கிறாரு பாருங்க. தேவன் நம்ம கூட உறவு கொள்ளணும் அப்படின்னு பாருங்க. சிம்பிள்ங்க. மனுஷன் அவர் படைத்த நோக்கமே என்ன, அவரோட உறவு கொள்ளணும். அதான் அல்டிமேட் பைபிளுடைய சத்தியம் என்ன, கிறிஸ்துவத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னங்க, நீங்க கடவுளோட டைரக்டா உறவு கொள்ளணும் பாருங்க. அதுதான் கடவுள் விரும்புறாரு பாருங்க. அதனாலேயே அவர் நம்ம மேல முதல்ல நம்பிக்கை வைக்கிறாரு பாருங்க. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருங்க நம்ம மேல. இவங்க நிச்சயமா ஏத்துப்பாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்புனார் பாருங்க, பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறார் பாருங்க. என்னை நீங்க நிச்சயமா ஏத்துப்பீங்க, உங்களுடைய பாவத்துக்கு தான் நான் மறிக்கிறேன், நீங்க எல்லாரும் என்னை ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் பாருங்க. ஆனா பாருங்க, சிலர் இன்றைக்கு பலர் அவரை நம்பாம இருக்கும். ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்க நீங்க நம்பாம இருக்கீங்களா? இன்றைக்கு நம்புங்க கடவுளை. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் நம்புங்க. உங்க மீது அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருங்க. ஏங்க, நீங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும், நீங்க வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை கண்டிப்பா ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவருங்க மேல நம்பிக்கை வைக்கிறாரு. அப்ப நீங்களும் என்ன பண்ணணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது என்ன, அவருங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. பார்த்தோம், நம்ம ஒரு உறவு கொள்றதுக்கான அடிப்படை என்ன, நம்பிக்கை வைக்கணும், அன்பு செலுத்தணும். மூன்றாவது என்னவா, நேரம். அவங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆதி அப்படி பிரதர் எனக்கு தெரியல, எவ்வளோ நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. சொல்லிட்டே போயிருக்கிறாருப்பா, நீ எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றாருன்னா என்னது, கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும்னா என்னதுப்பா, நீ என்கிட்ட கேளு, என் கூட கம்யூனிகேஷன் பண்ணு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் எப்படியே சொல்லப்படுது, அவர் வாசல் அண்டையில வந்து கதவை தட்டிட்டு இருக்காராமா, நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காராமா, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காராமா கடவுள் பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்ம கூட ரெடியா இருக்காருங்க. இன்றைக்கு கேட்கிற நீங்கள் கேட்கலாம், நான் உறவு வைக்கணுமா? கடவுளே உங்க மேல உறவு வச்சிருக்காருங்க. கடவுள் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் உறவு வச்சுட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிச்சயமா அவர் கூட நீங்க உறவு வச்சே ஆகணும். எத்தனை பேர் விளங்குது? அப்போ வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்குது, வெற்றி பெற்ற ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வருங்காலங்கள்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எப்படி நம்பிக்கை வைக்கிறது, நம்ம எப்படி அவர் மேல அன்பு வைக்கிறது, அப்புறம் நம்ம எப்படி அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.